அறிவியல் என்பது மனித வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில முக்கியமான 2 கூறுகள் தான் அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு. இவை உலகத்தை நமக்கு தெளிவாக புரிய செய்கின்றன மற்றும் பிரச்சனைகளை தர்க்க பூர்வமாக தீர்க்க உதவுகின்றன. அறிவியல் அறிவு என்பது கவனிப்பு, சோதனை மற்றும் ஆராய்ச்சி மூலம் பெறப்படும் உண்மைததமான தகவல்களாகும். இது நம்பிக்கைகளின் அடிப்படையில் அல்ல, ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கிறது. உதாரணமாக மின்சாரம், ஈர்ப்பு, சூரிய குடும்பம் ஆகியவை அறிவியல் அறிவின் மூலம் நம்மிடம் வந்துள்ளன. இத்தகைய அறிவு தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற பல துறைகளில் வளர்ச்சிக்கு உதவுகிறது. அறிவியல் உணர்வு என்பது கேள்வி எழுப்பும் மனப்பான்மை, ஆர்வம் மற்றும் தர்க்கபூர்வ சிந்தனையாகும். அறிவியல் உணர்வுள்ள நபர் மூட நம்பிக்கைகள் மற்றும் இடர்பாடுகளை ஏற்காமல் ஏன், எப்படி போன்ற கேள்விகளை எழுப்புவார். ஜவஹர்லால் நேரு அவர்களே அறிவியல் உணர்வை ஊக்குவித்த முக்கியமான தலைவர். அறிவியல் உணர்வு கொண்ட சமூகம் நீதி, முன்னேற்றம் மற்றும் விவேகம் கொண்டதாக இருக்கும். அறிவியல் உணர்வு நம்மை சிறந்த முடிவுகளை எடுக்கச் செய்கிறது, புதுமைகளை உருவாக்க உதவுகிறது, பயம் மற்றும் மூட நம்பிக்கைகளை நீக்குகிறது, நவீன நாடாக வளர உதவுகிறது. அறிவியல் அறிவு நமக்கு அறிவை பெருக்குகிறது, அறிவியல் உணர்வு நமக்கு சிந்தனை வழியை கொடுக்கிறது. இரண்டும் சேர்ந்து ஒரு நல்ல தர்க்கபூர்வமான முன்னேறிய சமூகத்தை உருவாக்க உதவுகின்றன. மாணவர்களாகிய நாம் இந்த அறிவு மற்றும் உணர்வை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். Science has played a very important role in the progress of human life. Two key elements of science are scientific knowledge and scientific temper. These help us understand the world better and solve problems in a logical way. Scientific knowledge. Scientific knowledge is the information we get from observations, experiments, and research. It is based on facts, not on guesses or beliefs. Scientists study nature, test their ideas, and find answers that can be proved and tested again. For example, the knowledge of electricity, gravity, and the solar system has come from years of scientific work. This knowledge helps us invent machines, build technology, and improve health and communication. Scientific temper. Scientific temper means having an attitude of questioning, curiosity, and logical thinking. A person with scientific temper does not blindly believe in superstitions or myths. Instead, they ask questions like why and how, and try to find answers through reasoning and evidence. Conclusion: scientific knowledge gives us the tools, and scientific temper gives us the mindset. Together, they make our world more advanced, logical, and fair. As students, we should always learn science and develop a scientific way of thinking in our daily lives.